சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையை குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டி என தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த குழு அமைக்கப்படும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கடந்த வாரம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்ததே போட்டி என தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இப்போது ஆலோசனையானது நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படும் என்று சமீபத்தில் நடைபெற்ற மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. விஜயை முதலமைச்சராக விஜயை தலைமையேற்று வருபவர்களுக்கு மட்டுமே கூட்டணி என்றும் அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று வரக்கூடியவர்கள் மட்டுமே கூட்டணி என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதனை அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு ஒன்றை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், யாரெல்லாம் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் என்று ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குழுவில் இடம்பெறுபவர்கள் யார் யார் என்று விஜய் தான் முடிவு செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விஜய் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பது குறித்து அறிவிப்பானது வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் ஆனந்த், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மட்டுமின்றி தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் குழுவும் அமைக்கப்படும் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது தொடர்பாகவும் விஜய் இன்று தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து அந்த தேர்தல் வாக்குறுதி அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க போகிறோம், ஏற்கனவே சில வாக்குறுதிகளை விஜய் அறிவித்திருந்தார். அது இல்லாமல் மொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழங்கப்படக்கூடிய முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன அதை வகுப்பதற்கு குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதி அமைக்கக்கூடிய குழுவில் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்தும் விஜய் இன்று தலைமை கழக நிர்வாகிகளின் ஆலோசிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகாக இது குறித்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மற்றும் தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் குழு இருவரின் குழுவும் குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.